இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இனியும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் 14/5/2024 மே மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி. காலை 6:21 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம். மாலை 4:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். சாதகமான பலன்களை பெறுவதற்கு இன்று பொறுமையாக இருந்தாலே போதுங்க. நம்பிக்கையான உணர்வுடனும் காணப்படுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல அதிகப்படியான பணிகளும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு செய்தாலே போதுங்க, வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கோபங்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய அகந்தையான போக்கினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனால மகிழ்ச்சி பாதிக்கவும் படலாம். உங்களுடைய உணர்வுகளை அவர்களிடத்துல எடுத்து கூறுவதும் நல்லதுதாங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. செலவுகள் இன்று அதிகமாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற மிதமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று உடல் அசதியுடனும் இருப்பீங்க. மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்று தொடங்கும் முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். இழுபறி ஆனாலும் சாதகமாகவும் முடியும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வீண் செலவுகள் என்று எதுவும் இருக்காது. நண்பர்களின் மூலம் பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டுல சின்ன சின்ன பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகளை முடிப்பதில் இன்று பிஸியாகவும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். விரைய செலவுகள் என்று அதிகமாக எதுவும் இருக்காதுங்க. அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கலாம். ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. அடுத்த பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடத்துல உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்கவும் வேண்டாம். பெண்கள் விஷயத்துல எச்சரிக்கையாகவும் ஒழுக்கமாகவும் பேசுவதும் நல்லதுங்க. இது ஏதாவது அவமானங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உடல் அசதி, சோர்வு போன்றவைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விழிப்புணர்வுடன் செயல்பட்டாலே போதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கூடுதலான வேலை பளுவும் இருக்குங்க. வெற்றிகரமாக இதனை சமாளித்து தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். காதல் தொடர்பான விஷயங்களை பெற்றோருடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இதற்காக ஏதாவது அலைச்சல்களும் ஏற்படலாம். திடீர் பயணங்களினால சின்ன சின்ன சோர்வும் ஏற்படலாம். ஆடம்பர பொருட்களின் மீது ஆசைகளும் ஏற்படும்.
பூர்வீக சொத்துக்கள் விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. அலுவலக பணிகள்ல சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்படலாம். இன்று வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். அலைச்சல்களும் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பேசும் பொழுது வார்த்தைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மையான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஏற்ற இறக்கங்களை உணர்ந்து அனுபவ அறிவை உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். பணியிடத்துல சில சவாலான வேலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. என்றாலுமே நீங்கள் நல்ல பெயரையும் பெற்றுவிடுவீங்க. வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். இனிமையான வார்த்தைகளை பேசியும் மகிழ்வீங்க. உங்கள் துணை இடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. இன்று சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். கிடைத்த லாபத்தை வேறு ஒரு தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எடுக்கின்ற முயற்சிகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய மனநிலையையும் உணர்ந்து அதன்படி பேசவும் செய்வீங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால புத்துணர்ச்சிகளும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால பாராட்டவும் படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய காலை முதலே நீங்கள் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. புதிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுவது மற்றும் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே பிற்பகலுக்கு மேல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. கூட்டுத் தொழில் முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். இன்று நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள்ல மட்டும் கவனமாகவும் இருங்க. கூடுமான வரை அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பேச்சுக்களினால ஆதாயமும் உண்டாகும். பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன் பிரச்சனைகளும் குறையும். பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பண வரவுகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோகத்துல மதிப்பும் மரியாதையும் உயரவும் காண்பீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்னேற்றமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மதிப்பும் மரியாதையும் உயரவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று உங்களிடத்துல ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்தும் காணப்படும். முயற்சிகள்ல வெற்றியையும் காணலாம். இன்று அனைத்து விதத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை விரும்பி மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் என்று ஒன்றாக வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிலையும் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். சீரான பணப்புழக்கமும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லதுதாங்க. அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பிரகாசமாகவும் உணர்வீங்க. வங்கி லோன் போன்றவைகள் கிடைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியமும் உண்டாகும். இன்று தேவையற்ற ஆசைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற அவஸ்தைகள்ல ஈடுபட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒற்றுமையும் பலப்படும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். மாணவர்களுக்கு கல்வியிலும் முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் பெறலாம். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்துல விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் குடும்பத்துல அமைதியும் உண்டாகும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடித்தும் விடுவீங்க. உறவினர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுங்க. வீடு வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. சமூக பணிகள்ல உயர்ந்த பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இடமாற்றங்கள் குறித்த எண்ணங்களும் ஏற்படலாம். சக ஊழியர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. முயற்சிகளுக்கு உண்டான வெற்றிகளும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். சந்திப்புகளும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான நல்ல ஒரு முயற்சியுடனும் இருப்பீங்க. விரைவாக செயலாற்றவும் செய்வீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல அன்றாட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு பாராட்டுகளை பெறுவதுதாங்க சற்று கடினமாகவும் இருக்கும். வேலைகள் என்று அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. இன்று உங்கள் துணை இடத்துல தகவல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக எடுத்துக் கூறுவதும் நல்லதுங்க. இருவருக்கும் இடையில இன்று அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்ளுங்க.
இன்று உற்சாகமும் பரபரப்பும் இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உங்களுக்கு தேவையான அளவிற்கு கையில பணம் இருக்கிறதுனால செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். இன்று பணியாளர்கள் கிட்ட இருந்து நயமாக பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வீட்டுல திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருளாதார சிக்கல்களினால ஏற்பட்டு இருந்த கடன் தொகையை எல்லாமே நீங்க திருப்பி தந்து முடித்தும் விடுவீங்க. வெளியூர் வேலைக்காக சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக நீங்கள் வருத்தப்படவும் வேண்டாம். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் உருவாகும். புதியவர்கள் நண்பர்களும் ஆவாங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நேர்மறை எண்ணங்களும் உண்டாகுங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு முக்கிய அறிவுரைகளும் தருவாங்க. உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை நோக்கியும் வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களுக்கு ஒரு இனிய நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்ட லாபத்தையும் காணலாம். சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பொறுமையுடன் இருந்து பேச்சுக்கல்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது தாங்க. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். தவறிப்போன சில முக்கிய ஆவணங்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல திருப்பங்களும் ஏற்படலாம். இன்று சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேறுபாடுகளும் நீங்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உதவிகளும் சாதகமாகவும் அமையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்பங்களும் உண்டாகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்கள்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்று கோயில்களுக்கு செல்வது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது போன்றவைகள் மன ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முறையாக திட்டமிடவும் செய்வீங்க. அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே உங்கள் துணை இடத்துல எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவுல மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சின்ன சின்ன செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கனமாக இருப்பதும் நல்லது தாங்க. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எடுத்த காரியங்கள்ல சற்று பொறுமையாக இருந்து தங்க சாதிக்க வேண்டியதும் இருக்கும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். தொழில்ல அக்கறையாகவும் இருப்பீங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். ஊழியர்கள் வேலையில அக்கறையுடனும் இருப்பாங்க. அரசாங்க உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். இன்று அதுல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். சில விஷயங்கள்ல திட்டமிடுவது ஒன்று, நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறையும் நீங்கும். மற்றவர்களிடத்துல கைமாறாக வாங்கிய பணத்தை திருப்பி தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல வெளிப்படையாக பேசுவதாக நினைத்து யாரிடமும் அதிகப்படியாக பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல இழப்பு என்று எதுவும் இருக்காது. உத்தியோகத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். உங்கள் வீட்டு பெரியவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த தொல்லைகளும் நீங்குங்க. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது.
ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வீண் அலைச்சல்களாகவும் இருக்கலாங்க. ஒரு முறைக்கு 2 முறை சென்று தங்க வேலைகளை சாதிக்க வேண்டியதும் இருக்கும். குழந்தைகளினால மனமகிழ்ச்சியும் உண்டாகும். பங்கு வர்த்தகம், கணக்குத்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்று வேலை அதிகமாக தங்க இருக்கும். திறனுடன் சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. திட்டமிட்ட பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். எதிலும் கோபமின்றி மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்பதும் நல்லது. உடன் இருப்பவர்களிடத்துல தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபார அலைச்சல்களினால ஒரு விதமான பதட்டங்களும் ஏற்படலாம். பணிகள்ல அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல்கள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மனதுல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். காதல் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லதுங்க. முடிந்து போன விஷயங்களை பற்றி இன்று பேசவும் வேண்டாம். இது தேவையற்ற முக சுளிப்பு ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய உணர்வுகளை நினைத்து பேசுவதும் நல்லது தாங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். பாடங்களை எல்லாமே நல்லபடியாக படித்து முடித்தும் விடுவாங்க. இன்று பெற்றோர்களுடைய அறிவுரைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று உத்வேகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. தாமதங்களும் நீங்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பணியில இன்றைய நாள் முழுவதுமே திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்கள் மேலதிகாரிகளுடைய நல்ல ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல அன்பும் காதலும் நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று பல வகைகளிலுமே உங்களுக்கு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டும் இருப்பாங்க. மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வாங்க. எதிர்பாராத தன லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றதுங்க. இன்று தொழில நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். சுணங்கியிருந்த தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய மனமறிந்து பேசுவதும் நல்லதுங்க. அவர்களிடத்துல நீங்க வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். கேட்ட இடத்துல இருந்து முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியின் வழியில ஆதரவுகளும் உண்டாகும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை நோக்கியும் வரலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று அன்புடனும் நட்புடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சில விஷயங்களுக்கு நீங்களே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமையும். மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகுங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. ஏதாவது கவன சிதறல்களும் ஏற்படலாங்க. இது உங்களுடைய கல்விக்கு இடையூறாகவும் இருக்கலாம். சோசியல் மீடியா போன்றவற்றில் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஆர்வமும் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சாதகமான நாள் என்றும் கூறலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்கள் பணியின் மூலம் நீங்கள் நல்ல பலன்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழல்கள் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவுல சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று முக்கியமான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடுகளும் இருக்காதுங்க. என்று மன அமைதியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய தந்தையினால ஆதாயமும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். ஓரிரண்டு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மன இறுக்கங்களும் நீங்கி நிம்மதியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் உற்சாகத்துடனும் செயல்படுவாங்க. இது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுக்கு ஓரிரண்டு நாட்களாக தொந்தரவாக இருந்து வந்த கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்க பெறுவீங்க. பெரும் பொறுப்புகளும் உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். முதலாளிகள் உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஓரிரண்டு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியுங்க. இழுபறிகளும் நீங்கும். குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கியும் மகிழ்வீங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளையும் பெறவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்கள் பிரியமானவர்களுக்காக ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். காதல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். வேலையில மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மருத்துவத்துறை, ஆராய்ச்சித்துறை தொடர்பான கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தையும் பெறலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல விருத்தி உண்டாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்கள் கண்முன்னே வந்து நிற்கும். எதிர்பார்த்த சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்களினால அலைச்சல்களும் உண்டாகலாம். அரசு காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. அதிரடியான செயல்களின் மூலம் மாற்றங்களையும் செய்வீங்க. பணி சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரும். மனதளவுல சின்ன சின்ன சஞ்சலமான சிந்தனைகளும் ஏற்படலாங்க. நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் உண்டாகும். பாடங்களை எல்லாமே எளிதாக படித்து முடித்தும் விடுவாங்க. இன்று நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. கோபத்தை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. என்ற நன்மையான பலன்களை காண்பதற்கு சற்று பொறுமையுடன் இருந்தாலே போதுங்க. இதன் மூலம் முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இதற்காக சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. முக்கியமான விஷயங்களை பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சில செலவுகளும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வரவும் செலவும் சமமாகவும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவினர்களின் மூலம் குடும்பத்துல சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறலாம். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். அவர்களுக்காக ஏதாவது பண உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வருமானத்தையும் பெற்றுவிடுவீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அந்தஸ்தும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரனாகவும் கூடி வரும். வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில் தோன்றும். பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுவது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். சேமிக்கவும் தொடங்குவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாக்கவும் செய்யும். உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசிக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றிற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பங்கு வர்த்தகம் மற்றும் வங்கித்துறை, சேவைத்துறை போன்றவற்றில இருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. இன்று ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகள் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய கனவுகள்ல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்வு உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் நல்ல ஒரு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் நினைத்து சென்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். ஒரு சிக்கனமான நாள் என்றும் கூறலாம். இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனம் மற்றும் திறமையை பயன்படுத்தவும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணி தொடர்பாக பயணங்களும் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று இனிமையான வார்த்தைகளினால உங்களுடைய துணையை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. இருவரும் என்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். தொலை தூரத்துல இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். தக்க நேரத்துல சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது சின்ன சின்ன சோர்வும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்றைய நாள் ஒருவரை ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. உறவினர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல ஏதாவது குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடத்துல கனிவாக பேசுவதும் நல்லதுங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஏதாவது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குழப்பமான சூழ்நிலைகளும் நீங்கி நல்ல ஒரு வருமானத்தையும் பெற்றுவிடலாம். பெற்றோர்களுடைய வழியில நன்மைகளும் உண்டாகும். பிள்ளைகள் குறித்த கவலைகள் நீங்கி நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலையின் காரணமாக வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசியமில்லாத காரியங்கள்ல தலையிடவும் வேண்டாம். இது தேவையற்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தியும் விடலாம். எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்திகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய நினைவுகள்ல மூழ்கி இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று நீங்கள் எடுக்கின்ற பல முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு கூடுதலான அலைச்சல்களும் இருக்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கல்வியை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. சக ஊழியர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. முயற்சிகளுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை அவர்களும் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆசைகளும் நிறைவேறும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புரிதல்களும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் அமையும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்தும் காட்டுவீங்க. உங்களுடைய உறுதியான போக்கு மற்றும் மன உறுதியின் மூலம் வெற்றியையும் காணலாம். சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். இருவரும் ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பணத்தை சுபகாரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தவும் செய்யலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியமாகவும் சௌகரியமாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைப்படியும் நடந்தும் கொள்வாங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மனதுல ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலுமே இதனால பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகள் தந்த பிரச்சனைகளை எல்லாமே நீங்க சாதுரியமாக சமாளித்தும் விடுவீங்க. இன்று உங்களுக்கு சிலர் உதவி செய்வதாக சொன்னவர்கள் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது நீங்கள் காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். பேச்சுக்கள்ல முதிர்ச்சியும் காணப்படும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க.
விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நினைத்ததை நினைத்தபடி முடித்தும் காட்டுவீங்க. முயற்சிகளினால முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உணவுப் பொருட்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில ஆதாயமும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை பற்றி பெற்றோர்களுடன் கலந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்களுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலையும் நீங்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். அலுவலக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. போட்டிகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகளும் எடுக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மந்தத்தன்மையும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லதுங்க. அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்திற்குள் நல்லபடியாக முடித்தும் விடுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான போக்கினை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசினாலே போதுங்க. மன அமைதியும் உண்டாகும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளும் இருக்கும். ஆனாலும் இதனை எல்லாமே நீங்க சமாளித்து விடுவீங்க. உங்களுடைய செலவுகள்ல கட்டுப்பாடுடன் இருந்தாலே போதும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்று முறையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய ஆதரவினால எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளை எல்லாமே நீங்கள் சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. இயந்திர வகை தொழில்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் வேலைகளை செய்வதும் நல்லது. எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவுகளும் எடுப்பீங்க. இட மாறுதல்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. வெளியூருக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் அனுசரணையான போக்கம் காணப்படும். வெளிநாட்டுல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். வேலையில முன்னேற்றமும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட், கட்டிட தொழில், வாகன தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கழுத்து வலி மற்றும் தோள் பட்டைகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் தோன்றி மறையும். வியாபார பணிகள்ல நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுவிடலாம். தந்தையின் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பொறுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வேறுபாடுகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க, சிறப்பாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் நிதானத்துடன் இருந்தாலே போதுங்க. பணியிடத்துல ஆக்கப்பூர்வமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. இன்று கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண உறவுல இன்று உங்களிடத்துல வேறுபட்ட கருத்துக்களும் இருக்கலாம். இதனை உங்கள் துணை இடத்துல நீங்க நிதானத்துடன் வெளிப்படுத்துவதும் நல்லது. அவர்களும் உங்களிடத்துல அன்பாகவும் இருப்பாங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்கள் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். ஆன்மீகத்துல நாட்டமும் அதிகரிக்கும். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல யோசித்து ஈடுபடவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால ஏதாவது செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. தொழில சீரான முன்னேற்றமும் இருக்கும். பொருளாதார உயர்வையும் பெற்றுவிடுவீங்க. கூட்டு தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. வேலையில உங்களுடைய நேரடி கண்காணிப்புடன் இருப்பதும் நல்லது. அரசு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் அலட்சியமாக பேசவும் வேண்டாங்க. இன்று சிக்கலான மற்றும் சவாலான காரியங்களை கையில் எடுத்தும் இருப்பீங்க. வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. சின்ன சின்ன அவமானங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்கள் கிட்ட திருப்தியாகவும் உணர்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால அவ்வப்பொழுது சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படலாம். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் மன நிம்மதியும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பீங்கன்னா நல்ல ஒரு தகவல்களும் வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு மாற்றங்களும் உண்டாகலாம். நல்ல வரனாகவும் தேடி வரும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நபர்களுடைய தன்மைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். வியாபார ரகசியங்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. சக ஊழியர்களினால ஏதாவது அலைச்சல்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்று ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல பொறுமையாகவும் இருங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.